ப்ரோ ப்ளீஸ் ஜெயிலர் 2 அப்டேட் அண்ட் ஃபஸ்ட் சிங்கிள் அப்டேட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரான லோகிந்த் அப்படிங்கிற இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு நபர் கேட்டதுக்காண்டி இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிலர் 2 திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் அப்டேட், இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்டேட், இந்த திரைப்படத்தினுடைய ஃபஸ்ட் சிங்கிள் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா அப்டேட் பற்றி முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண வரோம். ஸோ அதே மாதிரி வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கும் ஏதாவது திரைப்படத்தை பற்றினா கேள்விகள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கேளுங்கள். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஜெயிலர் 2 திரைப்படத்தினுடைய அப்டேட் பற்றி ஆரம்பிச்சலாம். ஸோ முதலாவதாக சொல்லப்போனால் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்கே முடியல அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ ஷூட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு தான் இவங்க ப்ரமோஷன் ஒர்க்லாம் ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ரஜினி சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைஞ்சிருச்சு. ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாருக் கான் அவர்களோட போர்ஷன்ஸ் வந்து ஒரு சிலது எடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆக்சுவலி ஷாருக் கான் அவர்களோட போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்துட்டாங்கன்னா இப்போ அவரோட ரோலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த காரணத்துக்காண்டி இப்போ மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு எக்ஸ்டெண்டட் ஷூட்டிங் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ மார்ச் மாதத்துடைய ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ளே நம்ம ஜெயிலர் 2 திரைப்படத்தினுடைய ஷூட் விராப் நடந்துடும் அப்படி தான் சொல்லியாகும். ஸோ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம ரஜினி சார் கெரியர்லேயே 2.0க்கு அப்புறமா ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கு தான் அதிக நாள் வந்து ஷூட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம நெல்சன் அவர்கள் என்ன குக் பண்ணியிருக்காருங்கிறது சீரியஸ்லி தெரிலங்க. போன வருஷம் பொங்கலுக்கு டைட்டில் டீசர்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம்லேருந்து இப்போ வரைக்கும் ஜெயிலர் 2லேருந்து ஒரு அப்டேட் கூட அஃபிஷியலாக கொடுக்கல அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சிங்கிள் அப்டேட் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் 14 வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் சாங்காக வந்து இருக்கும்னு வந்து சொல்லப்படுது. ஸோ எப்படி வந்து கூலியில் வந்து சிக்குடு வைப் வந்து இருந்துச்சோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜான்ராவில் ஒரு நல்ல செலிப்ரேஷன் சாங்காக இருக்கும்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி ஜெயிலரில் காவாலான்னு ஒரு சாங் இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சாங் வந்து இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி ஜெயிலரில் எப்படி அலப்புறம் கிளப்புறோம் அப்படின்னு ஒரு தரமான எலிவேஷன் சாங் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு எலிவேஷன் சாங் வந்து இதுலேருந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாங் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு உண்மையான நியூஸ் மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ ஒரு செலிப்ரேஷன் சாங் வந்து கன்ஃபார்மாக இருக்குங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா காவாலா மாதிரி சாங் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம நெல்சன் அவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அப்போ வந்து ஆங்கர் வந்து கேட்டிருப்பாங்க ஜெயிலர் 2ல் காவாலா மாதிரி ஏதாவது சாங் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு நம்ம நெல்சன் அவர்கள் வந்து ஃபன்னியாக சொல்லியிருப்பார். சாங் இருக்கணுங்க, இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அவர் கொஞ்சம் ஃபன்னியாக சொல்லியிருப்பார். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட் சாங் ஒரு செலிப்ரேஷன் சாங், செகண்ட் சாங் வந்து காவாலா ஸ்டைலில் ஒரு சாங், தேர்ட் சாங் கன்ஃபார்ம் எலிவேஷன் சாங் வந்து இருக்குதுங்க. நம்ம ரஜினி சார் படத்தில் எலிவேஷன் சாங் இல்லைன்னா அது ரஜினி சார் படமே கிடையாது போல். ஆக்சுவலி ரஜினி சாரே ஒரு மிகப்பெரிய எலிவேஷன் தான். அவருக்கு ஒரு பாட்டு போடுறாங்கன்னா அது டபுள் ட்ரிபிள் மடங்கு எலிவேஷன் வந்து ஆயிரும். இப்போ நீங்கள் ஜெயிலர்லேருந்து பார்த்திங்கன்னா அலப்புறம் வேட்டையனில் ஹண்டர் வந்தார், நம்ம கூலிலேருந்து பார்த்திங்கன்னா பவர் ஹவுஸ், அதேமாதிரி ஒரு தரமான எலிவேஷன் சாங் ஜெயிலர் 2ல் வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ கன்ஃபார்ம் இந்த தாட்டியும் நம்ம அனிருத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டரை பிளாஸ்ட் ஆக்கி விட போகிறார் அப்படி தான் சொல்லிடணும். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா August 14 ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளானில் வந்துருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் நம்ம ரஜினி சாரோடைய ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆன மந்த். ஸோ அந்த எமோஷ்னல் கனெக்டை இங்கே திரும்ப கொண்டு வரலாம்ங்கிற பிளானில் இருந்திருக்காங்க. ஸோ 50 years ஆஃப் ரஜினி சார் போன வருஷம் நடந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எமோஷ்னல் கனெக்ட் வந்து கொண்டு வந்தாங்க August 14 படத்தை ரிலீஸ் பண்ணி. ஸோ திரும்பவும் அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான் வந்துருக்காங்க. பிகாஸ் உங்களுக்கு நல்ல ரிலீஸ் டேட் வந்து இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஏன்னா மார்ச்சில் தான் உங்களுக்கு ஷூட்டிங்கே முடியுது. இதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரமோஷன் ஒர்க் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படி பார்க்கல உங்களுக்கு ஜூன் ஜனநாயகன் வருதுன்னு சொல்கிறாங்க. ஜூலை நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம், ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்டுங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ஜூலை ஃபுல்லாக வந்து ட்ரை மந்த்தாக இருக்குது, அதனால் ஜூலை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆகஸ்ட் தான் இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. ஸோ August 14 அந்த எமோஷ்னல் கனெக்டோட நம்ம ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான் வந்துருக்காங்க. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் August 15 இண்டிபெண்டன்ஸ் டே வர உங்களுக்கு லீவாக வந்து இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டே ஃபேன்ஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்ஸ் வந்து ஆக்கிடுவாங்க. செகண்ட் டே உங்களுக்கு நாட்டுக்கு லீவு தான். ஸோ அதனால் ஃபுல்லாக லீவுனால படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஒரு பெர்ஃபெக்ட் ரிலீஸ் டேட்டாக தான் இருக்கும். ஸோ எத்தனை பேர் ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டைலில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் ஜெயிலர் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களோட உண்மையான ஆதரவை தெரிவிங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நன்றி, வணக்கம்.